ஒரு இந்த கூவத்தை பற்றி சொல்லுவார்கள். கூவ நதிக்கு ஓரமாக போங்க, இருக்கிற நாத்தம் பத்தாது, அந்த நாத்தத்தை வாங்கிக்கிட்டு போங்கன்னு சொல்லி கூவ நதிக்கரையிலே ஒரு இடத்திலே அனுமதி அளித்தார்கள். அங்கே நாம் போவது எந்த விதத்திலும் நமக்கு பயனளிக்காது, பொதுமக்களும் பார்க்க மாட்டார்கள், அரசாங்கத்திற்கும் நம்முடைய கவனம் முழுமையாக செல்லாது. எனவே இந்த இடத்தில் நாங்கள் போவோம், நீங்கள் அதை மீறி எங்களை தடுத்து நிறுத்துவதென்றால் தடுத்து நிறுத்துங்கள் என்று சொன்ன பிறகு மீண்டும் பேசிவிட்டு, இல்லை நீங்கள் இந்த இடத்தோடு முடித்து கொள்ளுங்கள், நாங்கள் அரசாங்கத்திடம் அனுமதி கேட்டு நிதித்துறை செயலாளர் போக்குவரத்து செயலாளரிடம் பேசலாம், இன்றைய தினம் அமைச்சர் ஊரிலே இல்லை என்ற தகவலை சொன்னார்கள். எனவே நேற்று இரவு நடிகை முடியும் பொழுது இரவு 8 மணி ஆகிவிட்டது. எனவே அதற்கு மேல் நாம் மீண்டும் கூடி பேச வாய்ப்பில்லை. எனவே இந்த இடத்தோடு நாம் அந்த பேரணியை முடித்து கொண்டிருக்கின்றோம். தமிழகத்தை பொறுத்தளவில், குறிப்பாக சென்னை நகரத்தை தமிழகத்திலே எந்த இடத்திலும் அரசாங்கம் இது போன்ற பேரணிகளுக்கு அனுமதி என்பது கொடுப்பது கிடையாது. ஏற்கனவே கடந்த முறை விழுப்புரத்தில் இது போன்று ஒரு மாநாடு நடைபெற்ற போது பேரணிக்கு அனுமதி கொடுக்க மறுத்தார்கள். அப்படி அனுமதி கொடுக்க மறுத்ததை எதிர்த்து நாம் கடுமையாக பேசிய பொழுது முதலமைச்சருக்கு கோபம் வந்தது, எல்லோருக்கும் கோபம் வந்தது. இன்னைக்கு உலகத்தில் எல்லா இடங்களிலும் இது போன்ற போராட்டங்கள் நடக்குது. ட்ரம்ப் இருக்கக்கூடிய வெள்ளை மாளிகையிலே போராட்டம் நடக்குது, பாராளுமன்றத்திலே போராட்டம் நடக்கிறது. தமிழ்நாட்டில் மட்டும்தான் இது போன்ற நிலைமை. கேரளாவிலே தொடர்ச்சியாக போராட்டம் நடந்து கொண்டிருக்கின்றது. அங்கே இடது முன்னணி ஆட்சியிலே இருந்தாலும் கூட இடதுசாரி தொழிற்சங்கங்கள், இடதுசாரி அமைப்புகள் தொடர்ச்சியான போராட்டத்தை நடத்தி கொண்டிருக்கின்றார்கள். நாங்கள் கூட ஒரு கூட்டத்திலே பேசும் பொழுது நம்முடைய அகில இந்திய பொதுச் செயலாளர் சொன்னார், அகில இந்திய பொதுச் செயலாளர் அவரிடம் ஐஎன்டிசியினுடைய தலைவர் ஒரு வேண்டுகோள் விட்டிருக்கின்றார். என்ன வேண்டுகோள் என்றால், தொடர்ச்சியாக கேரளத்திலே திருவனந்தபுரத்திலே தலைமைச் செயலகம் முன்பு தொடர் போராட்டங்கள் என்பது நடந்து கொண்டிருக்கின்றது. சிஐடி நடத்தி கொண்டிருக்கிறார்கள், ஏஐடிசி நடத்தி கொண்டிருக்கின்றார்கள். இப்படி தொடர்ச்சியாக நடத்துவதால் ஐஎன்டிசிக்கு போராட்டம் நடத்துவதற்கு நாள் கிடைக்க மாட்டேங்குது. எனவே ஐஎன்டிசிக்கு ஒரு நாளை ஒதுக்கி எங்களுக்கும் போராட்டத்துக்கு அந்த இடத்திலே நடத்துவதற்கு அனுமதி கொடுங்கள் என்று சொன்னாராம். இப்போ கேரளத்திலே அந்த அடிப்படையிலே தினமும் கூட தலைமைச் செயலகத்து அருகிலே போராட்டம் என்பது நடக்கின்றது. வருகின்ற மார்ச் மாதம் 24ஆம் தேதி நாம் பார்லிமெண்டை நோக்கி பேரணி போகின்றோம். ஆனால் தமிழகத்திலே மட்டும் இன்றைக்கு இப்படிப்பட்ட போராட்டங்களை காவல்துறை தடுத்திருக்கின்றது. இந்த அரசாக இருந்தாலும் சரி, அதிமுக அரசாக இருந்தாலும் சரி, தமிழ்நாட்டிலே நியாயமான போராட்டங்களுக்கான அனுமதி என்பது மறுக்கப்படுகிறது. எனவேதான் நிச்சயமாக ஒரு நாள், ஏற்கனவே இது போன்ற போராட்டங்கள் எல்லாம் மறுக்கப்பட்ட பொழுது ஒரு நாள் மவுண்ட் ரோட்டிலே சில ஆண்டுகளுக்கு முன்னால் பிரம்மாண்டமான போராட்டம் நடைபெற்றது. இதே நிலைமை தமிழகத்திலே நீடிக்குமேயானால் நிச்சயமாக அப்படிப்பட்ட போராட்டத்தை நாம் நிச்சயமாக நடத்துவோம்.